Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 11.5 பார்க்கலாம். First sum, state which of the following are equations with a variable. இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் ஈக்குவேஷன் வேரியபிளோட இருக்கிற ஈக்குவேஷன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். Give reasons for your answer. அதுக்கான ரீசனும் சொல்லணும். Identify the variable from the equation with a variable. நம்ம வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணணும். ஈக்குவேஷனில் இருக்கிற வேரியபிளை ஐடென்டிஃபையும் பண்ணணும். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக ஈக்குவல் டு சைன் இருக்கணும், ப்ளஸ் வேரியபிள்ன்றது எக்ஸு, எம், பி, இசட்டு, ஒய், இசட்டு, என்னு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆல்ஃபபெட், அதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். அது இருக்கணும். ஈக்குவல் டு சைனும் எக்ஸ், ஒய், இசட், என்டி அந்த மாதிரி ஒரு வேரியபிளும் இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ சம் 17 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 7. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இருக்குது, ஈக்குவல் டு சைன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? வேரியபிள் இருக்கணும். ஒரு ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு சைன் இருக்கணும், நெக்ஸ்ட்டு வேரியபிள் இருக்கணும். அப்போ இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் இருக்குது, எக்ஸுன்ற வேரியபிள் இருக்குது. அப்போது இது வந்து ஈக்குவேஷன். It has an equal to sign with a variable x, therefore it is an equation with variable x. என்ன ரீசன் கேட்டதுனால நம்ம ரீசன் எழுதணும். நெக்ஸ்ட் வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா t minus 7 greater than 5. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சைன் இல்லை, ஆனால் வேரியபிள் t இருக்குது. அதனால் இது ஈக்குவேஷன் கிடையாது. இப்போ ரீசன் எழுதணும். It does not have equal to sign, therefore it is not an equation. வாங்க c sum பார்க்கலாம். 4/2 ஈக்குவல் டு 2. இதில் ஈக்குவல் டு சைன் இருக்குது, ஆனால் வேரியபிள் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். இட் ஹேஸ் அன் ஈக்குவல் சைன் பட் does not have any variable. Therefore it is not an equation with variable. Next d sum. d sum பாருங்க. 7 into x minus 19 equal to 8. இதில் பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு எக்ஸ் கிடையாது. அப்போது ஈக்குவல் டு சைன் இருக்குது, ஆனால் வேரியபிள் இல்லை. அப்போது இது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ ரீசன் எழுதணும். இட் ஹேஸ் அன் ஈக்குவல் சைன் பட் இட் டஸ் நாட் ஹேவ் எனி வேரியபிள். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன் வித் எ வேரியபிள். நெக்ஸ்ட்டு இ சம். 5 into 4 minus 8 equal to 2x. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் இருக்குது, ப்ளஸ் வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் எக்ஸ். என்ன வேரியபிள்னு நம்ம சொல்லணும், அதனால் வித் வேரியபிள் எக்ஸு அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு எஃப் சம். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இங்கே ஈக்குவல் சைன் இருக்குது, நெக்ஸ்ட்டு வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி சம். 2m lesser than 20. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் ஈக்குவல் சைன், ஆனால் வேரியபிள் எம் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். ஈக்குவல் சைன் இல்லை அப்படின்னாலும், ஒன்று இல்லைனாலும் அது ஈக்குவேஷன் கிடையாது. ஈக்குவல் சைன் இங்கே இல்லை, அதனால் இது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பார்க்கலாம். 2n + 1 = 11. இதில் ஈக்குவல் சைன் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் n இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் எழுதணும். இட் ஹேஸ் அன் ஈக்குவல் சைன் வித் வேரியபிள் n, therefore it is an equation with variable n. வாங்க i sum பார்க்கலாம். 7 equal to 11 into 5 minus 12 into 4. இது வந்து இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அப்போது வேரியபிள் இங்கே இல்லை, ஆனால் ஈக்குவல் சைன் இருக்குது. ஸோ ரீசன் எழுதுங்க. இட் ஹேஸ் அன் ஈக்குவல் சைன் பட் இட் டஸ் நாட் ஹேவ் எனி வேரியபிள். இப்போ வேரியபிள் இல்லைனாலும் இது என்ன எழுதணும்? இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன் வித் வேரியபிள். வாங்க ஜே சம் பார்க்கலாம். 7 equal to 11 into p 2 plus p. இதில் ஈக்குவல் டு சைனும் இருக்குது, வேரியபிள் பியும் இருக்குது. அதனால் இது ஈக்குவேஷன். அதுக்கு ரீசன் எழுதணும். இட் ஹாஸ் அன் ஈக்குவல் சைன் வித் வேரியபிள் p, therefore it is an equation with variable p. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். k equal to k சம் பார்க்கலாம். 20 equal to 5y. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் இருக்குது, நெக்ஸ்ட் வேரியபிள் yயும் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? இட் ஹாஸ் அன் ஈக்குவல் சைன் வித் வேரியபிள் y. So therefore it is an equation with variable y. Next L sum. 3q/2 lesser than 5.
இங்கே வேரியபிள் q இருக்குது, ஆனால் ஈக்குவல் சைன் கிடையாது. ஸோ நம்ம என்ன எழுதணும்னா it does not have equal sign, therefore it is not an equation. m sum z plus 12 greater than 24. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் கிடையாது, ஆனால் வேரியபிள் zன்னு இருக்குது. ஸோ it does not have equal sign, therefore it is not an equation. n sum 20 minus 10 minus 5 equal to 3 into x. இது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் இருக்குது, ஆனால் வேரியபிள் இல்லை. ஸோ இட் ஹேஸ் அன் ஈக்குவல் சைன் பட் இட் டஸ் நாட் ஹேவ் எனி வேரியபிள் எக்ஸ். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன் வித் வேரியபிள். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7 minus x is equal to 5. இங்கே ஈக்குவல் சைன் இருக்குது ப்ளஸ் வேரியபிள் எக்ஸும் இருக்குது. அப்போது இட் இஸ் அன் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் எக்ஸ். ரீசன் என்னென்னா இதுக்கு ஈக்குவல் சைன் இருக்குது, வேரியபிள் எக்ஸ் இருக்குதுன்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். complete the entries in the third column of the table. இந்த தேர்ட் காலமில் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து பண்ணணும், ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது வேல்யூ ஆஃப் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட்னா எஸ் சொல்லணும், இல்லைனா நோன்னு சொல்லணும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 10y = 80. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க, y = 10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனில் இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 10y எப்படி எழுதலாம்? 10 into y தான் 10yன்னு எழுதுவோம். அப்போ y = 10ன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 10 into 10. இப்போ 10 10s are 100, இங்கே இருக்கிறது 80. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலான்னு பாருங்கள். இல்லை, இங்கே 100 இருக்குது, இங்கே 80 இருக்குது. அப்போ நாட் ஈக்குவல். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ என்ன எழுதணும்னா நோ அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நோ. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 10y = 80. y வேல்யூ கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. பி சம் இது. 10y 80, y = 8. 10y = 80, y = 8. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10y வந்து 10 into y = 80ன்னு போடுங்க. இப்போ 10 into yக்கு வந்து 8ன்னு சொல்லுறதுனால 8ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 80. 8 10s are 80. இப்போ 80 இங்கே ரைட் ஹேண்ட் சைடும் 80, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இது எஸ். நெக்ஸ்ட்டு 10y = 80, y வந்து 5ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் சம்மில் y வந்து 5, 10y = 80 கொடுத்துருக்காங்க. அப்போ y சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 10 into 5ன்னு ஆகும், = 18 ஆகும். 10 5s are 50 = 80. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, அப்போ நோன்னு வரும். தேர்ட் வந்து நோ, ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது டி சம். 4l = 20, l = 20ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. l = 20 அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 into l போட்டுக்கலாம், = 20. இப்போ 4 into 20 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், = 20. 24s are 80, = 20. ரெண்டுமே ஈக்குவலாக? நாட் ஈக்குவல். ஸோ இது வந்து நோன்னு வரும். ஆன்சர் வந்து நோ, ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட்டு சம். இங்கே நம்ம அங்கே எழுதணும் நோன்ட்டு, நான் முன்னாடியே எழுதிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து அங்கே நோன் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இ சம். 4l = 20, l = 8 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 into 80 = 20. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 320 வரும், ரைட் ஹேண்ட் சைடில் 20 வரும். ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ இதுவும் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். இதுக்கும் ஆன்சர் நோ. நெக்ஸ்ட்டு 4l = 20, l வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. l வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ l 5ன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4 into 5 = 20. 4 5s are 20, இங்கேயும் 20. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இங்கே வந்து எஸ்ன்னு எழுதணும். எஃப் சம் இது. நெக்ஸ்ட் சம் ஜி. b + 5 = 9. b என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b = 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 + 5 10 வரும், இங்கே 9 வரும். ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். அப்போ இது வந்து நோ. நெக்ஸ்ட் சம்
எக்ஸ் சம் b + 5 = 9 b = 9 சொல்லியிருக்காங்க. அப்போது 9 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 9 + 5 = 9ன்னு வரும். இப்போ வந்து 14 வரும், இங்கே 9 வரும், ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ அதுவும் நோ. நெக்ஸ்ட்டு ஐ சம் பாருங்கள். ஐ சம் b + 5 = 9 கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 4 + 5 = 9 இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 5 9 போடுங்க, இங்கே 9, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ வந்து சாட்டிஸ்ஃபைட். ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட், அதுக்கு எஸ். நெக்ஸ்ட்டு ஜே சம் h - 8 = 5. h வந்து 13 சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 13 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச்சுக்கு பதில் 13 - 8 = இங்கே 5 இருக்கட்டும். 13ல் 8 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 5 வரும். இப்போ 5 = 5, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ வந்து இதோட ஆன்சர் ஜே வந்து பார்த்திங்கன்னா எஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் எஸ்ன்னு போடணும். அடுத்தது கே. கே பார்த்தீங்கன்னா h - 8 = 5. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, h வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 8 போட்டிங்கன்னா ஹெச்சுக்கு பதில் 8 - 8ன்னு வரும். இங்கே 5 எழுதிடுங்க. 8 - 8 0ன்னு வரும். அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ வந்து இது வந்து நோ. நெக்ஸ்ட் சம் எல் சம் h - 8 = 5. வேறு h = 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 0 - 8 = 5. இங்கே என்ன வரும், 0 - 8னா -8ன்னு வரும், = 5. இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். இப்போ இதுவும் வந்து நோ. நெக்ஸ்ட்டு எம் சம் p + 3 = 1. பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 3. 3 + 3 = 1. 3 + 3 வந்து 6 = 1. அப்போ 6 நாட் ஈக்குவல் டு 1. அப்போ அதுவும் நோன்னு வரும். அடுத்த சம் என் சம் p + 3 = 1 அதுவே கொடுத்துருக்காங்க. p = 1 வேல்யூ வந்து வேரியபிள் வேல்யூ p வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 + 3 இந்த சைடு 1 அப்படி எழுதிக்கோங்க. 1 + 3 4 = 1. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ இதுவும் நோ. நெக்ஸ்ட்டு ஓ. p + 3 = 1. பியோட வேல்யூ 0க்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 + 3 = 1. இங்கே 3 போடணும், இங்கே = 1. இங்கே நாட் ஈக்குவல் 1. 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நாட் ஈக்குவல், அதனால நோன் வரணும். நெக்ஸ்ட்டு பி சம் p + 3 = 1. p வந்து -1ன்னு சொல்லியிருக்காங்க. -1 இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 + 3 = 1. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா 3ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும், +2 வரும். = இந்த 1 போடுங்க. ரெண்டுமே ஈக்குவலா? ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். இப்போ அதுவும் வந்து நோ. லாஸ்ட் ஒன் q சம் p + 3 = 1. p வந்து -2ன்னு சொல்லியிருக்காங்க. p = -2. இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். -2 + 3 = 1. இப்போது 3ல் 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். அப்போ கிரேட்டர் நம்பர் 3 தானே, இப்போ +1 தான் வரும். இப்போ = 1. ரெண்டுமே ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் LHS = RHS. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட், அதனால் நம்ம எஸ்ன்னு போடுறோம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Pick out the solutions from the values given in the bracket next to each equations. Show that the other values do not satisfy the equation. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற இதை நம்ம வேல்யூஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், பிக் அவுட் பண்ணணும். கரெக்டாக இந்த ஈக்குவேஷனுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை இருக்கிற மாதிரி இங்கே இருக்க வேல்யூஸை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ சம் 5m = 60.
இப்போது இதில் வந்து இங்கே நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 10 5 12 15ன்ட்டு நம்ம வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணணும். இப்போ 10 நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10ன்ட்டு எம்மோட வேல்யூ 10ன்னு போடணும். 5m அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 இன்ட்டு m தான் 5m. அதனால் 5 இன்ட்டு அந்த எம்மோட வேல்யூ வந்து நம்ம 10ன்னு முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம 10 பிக் அவுட் பண்ணோம்னா 10 போட்டுட்டு 60 இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 60 இருக்கும். 5 10s 50 வரும். இங்கே வந்து 60 இது வந்து நாட் ஈக்குவல். அப்போ 10 வந்து நம்ம பிக் அவுட் பண்ணக்கூடாது. 10 வந்து கரெக்டான இது கிடையாது. அப்போ நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. இந்த எம்மை வந்து என்ன வேல்யூவாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 60 வரணும். 5 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். இப்போ 12 எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 எடுத்திங்கன்னா 5 5s 25 வரும். அதுவும் வராது. 5 15s வராது. அப்போ 12 கரெக்டான வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த 12 எடுத்தோம்னா தான் எம்மோட வேல்யூ 12ன்னு போட்டிங்கன்னா 5 12s இந்த சைடு வந்து 60 ரைட் ஹேண்ட் சைடு வந்து 60 இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போது எது வந்து நம்மளோட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா m = 12 தான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ இதுதான் சொல்யூஷனா. தேர்ஃபோர் எம்மை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் 12. அப்போ m = 12 இஸ் எ சொல்யூஷன். மற்றதெல்லாம் வந்து சொல்யூஷன் கிடையாது. m = 10 எடுத்திங்கன்னா அது சொல்யூஷன் கிடையாது. 5 எடுத்தால் இஸ் நாட் ஏ சொல்யூஷன். 15 எடுத்தாலும் நாட் ஏ சொல்யூஷன். கரெக்டானது பார்த்திங்கன்னா m = 12 இஸ் ஏ சொல்யூஷன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே வந்து n + 12 = 20 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 12 கூட n வந்து நம்ம எந்த வேல்யூ இங்கே கிவன் வேல்யூ எதை சூஸ் பண்ணி 12 கூட ஆட் பண்ணால் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 20 கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ 12 கூட 12 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 20 கிடைக்காது. இப்போ 12 கூட 8 ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். 12 + 8 வந்து 20. 12 கூட n வேரியபிள் 20 வச்சா வராது. 20 + 12 வராது. அதே மாதிரி 0 + 12 வராது. அப்போ எந்த வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எது வந்து நம்ம வந்து n 12 ஆட் பண்ணால் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தான். அப்போது எது சொல்யூஷன்? n = 8 இஸ் ஏ சொல்யூஷன். அப்போ 8 + 12 = இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 20 எழுதிக்கோங்க. 8 + 12 20 = 20. அப்போ n 8ன்னு வச்சா தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து வருது. அப்போ n = 8 இஸ் ஏ சொல்யூஷன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சி சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா p - 5 = 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் pன்ற வேல்யூ வந்து நம்ம எதை வந்து நம்ம வச்சோம்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 5 வரும். இப்போ 0 வச்சிங்கன்னா 0 - 5 -5 வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைக்காது. இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 - 5 நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 5 வரும். அப்போது 10 இஸ் ஏ சொல்யூஷன். p = 10 இஸ் ஏ சொல்யூஷன். இப்போ 5 எடுத்திங்கன்னா 5 - 5 0 வந்துடும். -5 எடுத்தோம்னா -5 - 5 வந்து என்ன ஆகும்? -10 ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைக்காது. அப்போ நம்ம எது எடுக்கணும்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். p இங்கே pன்ற வேரியபிள். அப்போது 10 - 5 = 5. இப்போ 10 - 5 5, இங்கே 5 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. LHS = RHS மாதிரி இருக்கணும். அப்போ எது சொல்யூஷன்? p = 10 இஸ் ஏ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு டி சம். q/2 = 7. இப்போ q வந்து இங்கே கிவன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை வந்து பிக் அவுட் பண்ணோம்னா பிக் அவுட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும் அப்படின்ட்டு. 7/7 பிக் அவுட் பண்ணிங்கன்னா 7/2 வரும். 2/2 பிக் 2 பண்ணிங்கன்னா 2/2 1 ஆகிடும். 10 பிக் அவுட் பண்ணிங்கன்னா 10/2 5 ஆகும். அப்போ 14 தான் நம்ம எடுத்துக்கணும். 14 q வேல்யூ 14 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு 7 கிடைக்கும். 2 1s 2 7s அப்போ 7. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எது சொல்யூஷன்? q = 14 இஸ் ஏ சொல்யூஷன். இதுதான் ஆன்சர். q = 14 is a solution. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
E sum r minus 4 equal to 0. இப்போ ஆரோட வேல்யூ நம்ம என்ன பிக் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 எடுத்து பாருங்கள். ஆர் வேல்யூ 4 எடுத்துக்கிட்டோன்னா 4 minus 4 0. அப்போ ரைட் ஹேண்ட் சைடே நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ எது சொல்யூஷன்? ஆர் ஈக்குவல் டு 4 தான் சொல்யூஷன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதே வேறு ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா -4 போட்டிங்கன்னா -4 -4 8 ஆகும். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடைக்காது. 8 போட்டிங்கன்னா +4 வரும். 0 போட்டிங்கன்னா -4 வரும். அப்போது +4 போட்டால் தான். அப்போ ஆர் ஈக்குவல் டு 4 இஸ் எ சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் x plus 4 equal to 2. இப்போ x வந்து நம்ம என்ன வேல்யூ நம்ம இங்கே கொடுத்தா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 2 கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ -2 கொடுத்தீங்கன்னா -2 + 4. இப்போ 4ல் 2 போச்சுன்னா 2 வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 2வே நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது எது சொல்யூஷன்? x is equal to -2 is a solution. இதே நீங்கள் 0லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 0 + 4 4 வரும். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடைக்காது. 2 எடுத்து பார்த்தீங்கன்னா 2 + 4 6 வரும். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடைக்காது. 4 எடுத்து பார்த்தீங்கனாலும் கிடைக்காது. -2 எடுத்தால் தான் கரெக்ட். அப்போ x is equal to -2 is a solution. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Complete the table and by inspection of the table find the solution to the equation m + 10 equal to 16. நம்ம இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணுவோம். எம்மோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 1 2 3ன்ட்டு. அப்புறம் நம்ம வந்து கரெக்டான சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும். 16 ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இங்கே 16 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தான் நம்மளுக்கு சொல்யூஷன். அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ m + 10 equal to 16 கொடுத்துருக்காங்களா. இதில் m வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சுன்னா m வந்து 1 இருந்தால் என்ன ஆகும்? 1 + 10. அப்போ 1 + 10 என்னவாகும்? 11. அதை மாற்றி எழுதிடணும். 1 + 10 11 இங்கே எழுதணும். இப்போ வந்து இது வந்து நாட் எ சொல்யூஷன். ஏன்னா 11 = 16 நாட் எ சொல்யூஷன். அதே மாதிரி m வேல்யூ மட்டும் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. m வந்து 2 இருந்துச்சுன்னா 2 + 10 12 வரும். அதே மாதிரி போடணும். m வந்து 3 இருந்துச்சுன்னா 3 + 10 13. m வந்து 4ன்னு கொடுக்காங்க. 4னா 10 4 + 10 14. அதே m வந்து 5 இருந்ததுன்னா 5 + 10 15. அதே மாதிரி m வந்து 6 இருந்துச்சுன்னா 6 + 10 என்னாகும்? 16 17. அதே மாதிரி தான் 8 இருந்துச்சுன்னா 10 + 8 18 10 + 9 19 10 + 10 20. இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எது சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ m = 10 m + 10 = 16 கொடுத்துருக்காங்களா. இப்போ எங்கே 16 வந்தது? mோட வேல்யூ 6 இருந்ததுன்னா mோட வேல்யூ 6 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் 16 வந்துச்சு. 10 + 6 16 ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக ஆகிடுச்சு. இப்போ எது சொல்யூஷன்? m = 6 is a solution. இதுதான் சொல்யூஷன். therefore m = 6 is a solution. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். D sum complete the table and by inspection or find the solution to the equation 5t = 35 கொடுத்துருக்காங்க. இங்கே 5tன்னு கொடுத்துருக்காங்களா. 5tக்கு அந்த t-ஓட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா 5 × t அர்த்தம். இப்போ t-ஓட வேல்யூ 3னா 5 × 3 என்ன வரும்? 5 3s are 15. அப்போ இங்கே 15 வரும். முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் டேபிளை. அப்புறமேட்டு எது சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அடுத்தது 4 இருந்துச்சுன்னா t-ஓட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா 5 × 4 என்ன வரும்? 20 வரும். 5 4s are 20. அடுத்தது வந்து 5 t-ஓட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா 5 × t 5 5s are 25. அதே மாதிரி 5 × 6 5 6s are 30. 5 7s are 35. 5 8s are 40. 5 9s are 45. 5 10s are 50.
5 into 8 40, 5 into 9 45, 5 into 10 50 இந்த மாதிரி போகும். இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 5t = 35ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 35 எங்கே வருதுன்னு பாருங்கள். 35 இங்கே வருது 35. அப்போ எது சொல்யூஷன்? t = 7 is a solution. ஓகேங்களா? therefore t = 7 is a solution. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.